ஹாய், சூப்பரான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் சட்டியை எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற 4 பல் இல்லை 5 பல் பூண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக போட்டக்கூடாது. அதிகமாக போட்டால் இனிக்கிற மாதிரி இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுக்கரலாம். மேலும் கீழும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கியிருக்கணும். கருவேப்பிலை வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி